மிஸ்டர், எங்க போறீங்க? மிஸ் ஜெயந்தி இந்த மாடியில் தானே கூடியிருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு பெரிய விபத்து ஏற்பட்டு ஆஸ்பத்திரி சேர்த்திருக்காங்க. ஜெயந்தி, ஜெயந்தி, இது பாரு, இவ்வளவையும் நான் உனக்காகத்தான். எக்ஸ்கியூஸ் மீ, இவ கூட நான் தனியா பேசணும். நீங்க? நான் அவளோட கணவன். பிரபு, ஜெயந்தி, இதெல்லாம் நான் உனக்காக சுமந்துட்டு வந்தேன். இது பாரு, கல்யாண புடவை, மஞ்சள், குங்குமம், மாலை, உன்னை மறுபடியும் மணப்பொண்ண என் பக்கத்துல நிறுத்தி. பிரபு, நான் உங்க மனைவி. ஆமா, நீ என் மனைவி. பிரபு, yes, you're my wife. You're my wife. என்ன நீங்க சுமங்கலி ஆக்கிட்டீங்க. நான் சுமங்கலி. அம்மா, காஃபி. நீ ஏம்மா சிரமப்படுற? சமயக்காரன் இல்ல? பரவாயில்லம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த வீட்டின் நிர்வாகத்தை ஏத்துக்கிட்ட போது இருக்கு. அம்மா. ஹலோ பத்மா. என்னப்பா, டாக்டர்கிட்ட போயிருந்தியே, என்ன சொன்னாரு? அம்மா இப்போ என் வயிற்றுல மட்டும் இல்ல, என் உடம்புல எந்த பார்ட்லயும் ஒரு ட்ரபிளும் இல்லையா. ஆனா என்ன 2 மாசம் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்றாரு. டாக்டர் சொல்றது முரளி, ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போய் 2 மாசம் இருந்தா உன் உடம்புக்கு நல்லது தானே. அம்மா, நீங்களும் ஆஸ்மா பேஷண்ட், நீங்க என் கூட துணையா ஹில் ஸ்டேஷனுக்கு வர முடியாது. எனக்கு வேளாவேளுக்கு மருந்து கொடுத்து கவனிக்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லையா? அதுவும் வாஸ்தவம் தான். ஏன் முரளி, நம்ம டாக்டரை கூட்டிக்கிட்டு போயே. என்னப்பா? அவ்வளவுதான். அவரை கூட்டிட்டு போனா இருக்க வேதி ஜாஸ்தி ஆயிடும். பெரிய போரு. அம்மா, பத்மா கூட வரலாமே. வரலாம். ஆனா கல்யாணம் ஆகாம 2 பேரும் ஜோடியா போனா மத்தவங்க தப்பா பேசுவாங்களேன்னு பாத்து. பத்மா எனக்குன்னு முடிவான பிறகு வேற யாரும் தப்பா பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது சரி முரளி, அவளுக்கு விருப்பம் இருக்கணுமே. அம்மா, இதுல ஏன் விருப்பம் முக்கியம் இல்ல, அவரோட ஆரோக்கியம் தான் முக்கியம். நான் உங்க கூட வரேன். தேங்க்யூ பத்மா, தேங்க்யூ. என்னப்பா பிரபு, அப்படியே திகைச்சு போய் நின்னுட்ட? இவங்களை யாருன்னு உனக்கு தெரியாது இல்ல? நம்ம விருந்தாளியா 1 மாசம் இவங்க 2 பேரும் இங்கதான் தங்க போறாங்க. இவர் பேர் மிஸ்டர் முரளி, அவங்க பேரு பத்மா. பிரபு நம்ம எஸ்டேட்ல மேனேஜரா இருக்காரு. வேலையில சேர்ந்து 1 மாசம் தான் ஆச்சு. கெட்டிக்கார புள்ள, புத்திசாலி புள்ள. ஹலோ மிஸ்டர் முரளி. ஓ, மிஸ்டர் சுந்தரம், உங்களுக்கு செஸ் கேம் ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்குமாவது 24 மணி நேரமும் ஓயாம அடைச்சனாலும் சளைக்க மாட்டேன். வணக்கம். வணக்கம். பத்மா, வாங்க. முனிசிபல் கமிஷனர் மீட் பண்ண மறந்து போயிட்டேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே.
மிஸ்டர் முரளி, உங்களை நான் அப்புறம் சந்திக்கிறேன். Check and mate. Yes, good. Padma, a little to your right, please. I mean left. Yeah. Yeah. Smile. Smile. Smile, yeah. Good. Steady. Thank you. Come, Padma. முரளி, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா. வாழ்க்கையில இன்னைக்காவது ஒரு நாள் ஒன்று சந்திப்பேன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் சந்திப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க ஹெல்த் எப்படி இருக்கு? ஆமா, நீ ஏன் அவங்களை கூட்டிட்டு வரல? அம்மாவை பார்க்கணும்னு என் மனசு துடிக்குதுடா. என்னடா அப்படி பாக்குற? இடியட், ஃபூல், ஸ்டூபிட் அப்படின்னு ஸ்டைலா கூப்பிடுவேன். அப்படி கூப்பிடுறா. Stop it. Stop it, I say. எஸ்டேட் முதலாளி சுந்தரத்தோட விருந்தாளியா வந்திருக்கேனா? அவர்கிட்ட வேலை பார்க்கிற ஒரு சாதாரண, ஆஃப்டர் ஆல் a very ordinary man you are. நீயும் நானும் முதல்ல இந்த இடத்துல இப்போதான் சந்திச்சிருக்கோம். உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு அவ்வளவுதான். You can go. நீ போகல. Well, you're not joking, are you? Of course I'm not joking. Hey, முரளி, பந்தம், பாசம், பிணைப்பு இவ்வளவு சீக்கிரம் தூக்கி அடிச்சிட்டியாடா? பந்தம், பாசம், பிணைப்பு, அது முதல்ல உன் உள்ளத்துல இருந்திருக்கணும். நான் உன்னை நண்பனா இல்ல என் கூட பிறந்தவனா? நோ, அதை விட அதிகமா நேசிச்சேன். என்னுடைய தாய் உனக்கும் தாயா இருந்து உன்னை வளர்த்தாங்க. படிப்பு, வசதி, வாழ்க்கை, இதுல உனக்கு என்ன குறைச்சல் வச்சோம்? எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஒரு துண்டு காரணத்துல பேப்பர் எழுதி வச்சுட்டு வந்துட்டியே. 2 நெஞ்சங்களை துடிக்க வச்சுட்டு வந்துட்டியே. உனக்கு மனிதாபிமானம் இருக்கா? Are you a human being? நீ ஒரு நன்றி கெட்டவன், ungrateful. டேய், தேன் கூப்பிடுற உரிமை, அருகதை, யோகியத்தை எதுவுமே உனக்கு கிடையாது. You don't deserve it. Get out. Get out of this place. பத்மா, இந்த சீன் ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த பேக்ரவுண்ட்ல வஸ்தான். Come on, stand there. I give you a good pose, huh? When you see, smile. Smile. Are smile, I say.